آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فيا أيها الحاضرون أوصيكم إياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من عذاب أليم وتدخلكم الجنة. فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام. அகிலத்தை படைத்து பரிபாலித்து அதனை போஷித்து ரட்சிக்கிற இறைவன் மகத்தானவன், ஆற்றல் மிக்கவன், அதிகாரம் கொண்டவன், அன்பு நிறைந்தவன். அல்லாஹுவை போற்றி புகழ்கிறேன். ரப்புல் ஆலமீனுடைய பெயர் கொண்டு ஹுத்பா உரையை ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்க தூதர் கண்மணியாம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தோழர்கள், தாபியோன்கள், தபா தாபியன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அத்தனை பேர் மீதிலும் என்றென்றும் நிலைக்க பிரார்த்தித்துக் கொள்கிறேன். செய்யுதுல் ஐயாம் புனித வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு ஹுத்பா உரையை கேட்டு பயன்பெறுவதற்காக இறை இல்லத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்வின் எல்லா கட்டங்களிலுமே தக்வாவை பேணி வாழும் பொருட்டு ரஹ்மான் எவற்றையெல்லாம் ஆகுமாக்கி இருக்கிறானோ, அனுமதித்திருக்கிறானோ அவற்றை முயன்றுழைத்து செய்து பயன்பெற்றுக் கொள்ளுமாறும், எவற்றில் இருந்தெல்லாம் விடுபட்டு ஒதுங்கி விலகி வாழுமாறு கட்டளை சொல்லி இருக்கிறானோ அவற்றிலிருந்து முற்று முழுவதுமாக ஒதுங்கி விலகி வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன், நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பிரபஞ்சம், அதில் படைக்கப்பட்டிருக்கின்ற கோடான கோடி பொருட்கள் யாவுமே அல்லாஹ்வுடைய சக்தியையும் வல்லமையையும் அவனுடைய அறிவையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றன. இந்த பிரபஞ்சத்தில், உலகத்தில் அல்லாஹ் ஒரு பொருளை புதிதாக படைக்க நாடுகின்ற போது குன் ஆகுக என்று ஒரு கட்டளையை அல்லாஹ் சொல்லுகின்றார். அல்லாஹ் அந்த கட்டளையை சொல்கிற போது எதை படைப்பதை நினைத்து அல்லாஹ் அந்த கட்டளையை சொன்னானோ உடனே அந்த கட்டளையை அல்லாஹ் சொன்ன மாத்திரத்தில் அந்த படைப்பினம் உண்டாகிவிடுகிறது. இந்த பிரபஞ்சத்தில் புதிதாக பொருட்களை படைப்பதற்கும் உருவாக்குவதற்கும் அல்லாஹ் தன்னுடைய கட்டளையின் மூலமாக அதனை படைப்பது அல்லாஹ்வினுடைய படைத்தல் தொடர்பான ஒழுங்காக, முறையாக அமைகின்றது. இதனை சுனனுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய நியதி, சுன்னா என்று நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய இந்த சுன்னாவுக்கு முரணாக அவன் வளமையாக பொருட்களை, படைப்பினங்களை படைக்கின்ற அமைப்புக்கு மாற்றமாக தன்னுடைய கட்டளையின் மூலமாக அல்லாமல் தன்னுடைய கைகளினால் 4 விடயங்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றார். விதிவிலக்காக கட்டளையின் மூலமாக அல்லாமல் தன்னுடைய கைகளினால் 4 விடயங்களை அல்லாஹ் படைத்திருப்பதானது அந்த 4ம் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கண்ணியத்துக்குரியது, அந்தஸ்துக்குரியது என்பதனை எங்களுக்கு காட்டியிருக்கிறது. அதற்கும் அடிப்படையாக அமைவது அறிவு. அந்த அறிவினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுவதற்காக, அதனுடைய சிறப்பை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரப்புல் ஆலமீன் எழுதுகோலை தன்னுடைய கையினால் படைத்து அதனை மகத்துவப்படுத்தி இருக்கிறார். இந்த உலகத்திலே அல்லாஹ் தான் மிகப்பெரியவர். அவன்தான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக நாயகன்.
வானங்களினதும் பூமியினதும் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வின் கைகளில் தான் இருக்கிறது. அதற்கு உரித்தாக வேறு எவரும் இல்லை. அவனே ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளன், அவனே அரசர்களுக்கெல்லாம் அரசன் என்பதனை தன்னுடைய இறை அதிகாரத்தை அடித்து சொல்வதற்காக, நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தன்னுடைய கைகளினால் அர்ஷை படைத்து அதனை மகத்துவப்படுத்தி இருக்கிறான். இந்த உலகம் ஒரு சோதனை களம். சோதனையான இந்த வாழ்க்கை களத்திலே அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல்களை எல்லாம் மிகச் சரிவர பேணி வாழ்ந்து மோசமான அருவருக்கத்தக்க கெட்ட நடத்தைகளை விட்டும் தன்னுடைய மன இச்சைகளை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுடைய திருப்தியை மேலும் பெறுவதை இலக்காக கொண்டு நன்மையான காரியங்களில் ஆர்வத்தோடும் ஆசையோடும் செய்து இந்த சோதனை களத்திலே வெற்றி பெற்று வாழ்கின்ற முஃமின்கள், முத்தகீன்கள், நல்லடியார்களுக்கு அல்லாஹ் வழங்க இருக்கிற வெகுமதி மிகச் சிறப்பானதாகவே இருக்கும் என்பதனை உணர்த்தி காட்டுவதற்காக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுவர்க்கத்தை தன்னுடைய கைகளினால் படைத்து அதனை மகத்துவப்படுத்தி இருக்கிறார். இந்த வரிசையிலே ஒட்டுமொத்த உலக மனித சமூகத்தின் முதல்வர், எங்கள் எல்லோருடைய முதல் தந்தை, முதல் நபியாக விளங்குகின்ற நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் தன்னுடைய கைகளினால் படைத்து பூரான மனித சமூகத்தை அல்லாஹ் கௌரவப்படுத்தி கண்ணியப்படுத்தி இருக்கிறார். தன்னுடைய எல்லா படைப்பினங்களிலுமே அதி உன்னதமான கண்ணியத்திலும் அந்தஸ்திலும் மேம்பட்ட ஒரு படைப்பினமாக, சமூகமாக மனிதர்களை படைக்க நாடிய ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த கையோடு அவருக்குள் தன் புறத்திலிருந்து ரூஹை ஊதி பூரான மனித சமூகத்தை அல்லாஹ் இன்னும் அந்தஸ்துக்குரிய ஒரு படைப்பினமாக அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகின்றார். யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய ரூஹ் ஊத பெற்ற மனிதர்களாக இருக்கிறோமோ, நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய ரூஹ் ஊதப்பட்டதன் காரணமாக கண்ணியத்துக்குரியவர்கள், அந்தஸ்துக்குரியவர்கள், ஏனைய அல்லாஹ்வின் எல்லா படைப்பினங்களை விடவும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாண்டி யூதர் ஒருவருடைய ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா கொண்டு செல்லப்பட்ட போது எழுந்து நின்று அதற்கு மரியாதை செய்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஈமான் கொண்டிராத, மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் விசுவாசித்திராத ஒரு யூதருடைய ஜனாசா கொண்டு செல்லப்படுகிற போது அதற்கு நீங்கள் எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டும் தானா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆச்சரியத்தோடு சஹாபாக்கள் கேட்டு நின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்வருமாறு பதில் சொல்லுகிறார்கள். அவர் ஈமான் கொண்டவர் அல்ல, அது உண்மைதான். ஆனால் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து ஊதப்பட்டிருக்கிற ரூஹ், அதனை அவர் சுமந்திருக்கிறார். அதனால் அவர் கண்ணியத்துக்குரியவர். அவரை கண்ணியப்படுத்தும் முகமாக நான் எழுந்து நின்று மரியாதை செய்தேன் என்று இந்த கண்ணியத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதந்துரைத்து சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வானவ தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து கொண்டு போகிறார்கள். அங்கு கடந்து பல தூரங்கள் கடந்து சித்ரத்துல் முன்தஹாவை வந்தடைகிறார்கள். சித்ரத்துல் முன்தஹாவை அடைகிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டி சென்று அல்லாஹ்வை சந்திப்பதற்கான அனுமதியை அல்லாஹ் எனக்கு தரவில்லை. சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டி செல்வதற்கான ஆற்றலை அல்லாஹ் எனக்கு தரவில்லை. அந்த கௌரவத்தை, அந்தஸ்தை அல்லாஹ் எங்களுக்கு தரவில்லை. நீங்கள் மாத்திரம் இங்கிருந்து புறப்பட்டு சென்று அல்லாஹ்வை சந்தித்து விட்டு வாருங்கள் என்று வழி அனுப்பி வைக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, மலக்குமார்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை எந்த தவறும் இல்லாமல் மிகச் சரிவர கவனமாக நிறைவேற்றுபவர்கள்.
எங்களை போன்று அவர்களுக்கு எந்த தவறும் பிழைகளும் ஏற்படுவது கிடையாது. அப்பேற்பட்ட மலக்குகளின் தலைவராக இருக்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டி சென்று அல்லாஹ்வை சந்திப்பதற்கான அந்தஸ்தை அல்லாஹ் வழங்கவில்லை. மாறாக எம் தலைவர் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அந்தஸ்தையும் மகத்துவத்தையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். இது வெறுமனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த கண்ணியம் மாத்திரம் அல்ல, பூரான மனித சமூகத்திற்கும் அல்லாஹ் வழங்கி வைத்த கௌரவம் என்று இதனை பற்றி குறிப்பிடுகிற போது ஹதீஸ் துறை ஆசிரியர்கள், இஸ்லாமிய அறிஞர்கள், சன்மார்க்க அறிஞர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்க முடியும். எனவே அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களிலே அதிக கண்ணியத்துக்குரியவர்கள் நாங்கள் மலக்குமார்களை விடவும், ஏன் வஹியை சுமந்து வருகிற மலக்குமார்களின் தலைவராக விளங்குகிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விடவும் அல்லாஹ்விடத்திலே மிகவும் அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் கண்ணியத்துக்கும் உரியவர்கள் நாங்கள். இது மாத்திரமல்ல, இன்னும் எங்களை அல்லாஹ் இந்த எல்லா கௌரவத்துக்கும் அந்தஸ்துக்கும் முத்தாய்ப்பாக மிக பிரதானமாக எங்களை கௌரவமான படைப்பாக ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு இன்னும் ஒரு தகுதியை தந்திருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் அது பற்றி குர்ஆனிலே சூரத்து தீனிலே சொல்லி காட்டுகின்ற போது, லகத் ஹலகனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதர்களை நாங்கள் மிகச் சிறந்த அமைப்பில் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். மனிதர்களை அல்லாஹ் சிறந்த அமைப்பில் படைத்தான் என்று சொல்லுவது நேர்த்தியான உடல்வாகு கொண்ட இந்த புற உடம்பை மாத்திரம் அல்ல, மிக முக்கியமாக எதை என்றால் எது நன்மை எது தீமை, எது நல்லது எது கெட்டது, எது ஆரோக்கியமானது எது அசிங்கமானது, எது பண்பாடானது எது நாகரிகமற்றது என்பதனை புரிந்து கொள்கின்ற ஒரு இல்ஹாம் எங்களுக்கு இருக்கிறது அல்லவா? அந்த உணர்வைத்தான், அந்த மன உணர்வைத்தான் அல்லாஹ் அஹ்ஸனு தக்வீம், மிகச் சிறந்த அமைப்பில் நாங்கள் உங்களை படைத்திருக்கிறோம் என்று எங்களுடைய கண்ணியம் பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்க முடியும். இந்த அஹ்ஸனு தக்வீமை நாங்கள் ஒழுக்க உணர்வு என்று சொல்லிக் கொள்ளலாம். இந்த ஒழுக்க உணர்வை நானும் நீங்களும் பெற்றிருக்கிறோம் என்பதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வின் பிரதிநிதியாக அல்லாஹ் எங்களை தெரிவு செய்திருக்கிறார். இந்த ஒழுக்க உணர்வு அதனை நானும் நீங்களும் சுமந்திருக்கிறோம் என்பதன் காரணமாகத்தான் தீனுல் இஸ்லாத்தை சுமக்கிற பொறுப்பை எங்களுடைய தோள்கள் மீது அல்லாஹ் சுமத்தி இருக்கிறார். அஹ்ஸனு தக்வீம், நல்லது எது கெட்டது எது என்கின்ற பிரித்தறியக்கூடிய இந்த ஒழுக்க உணர்வை நானும் நீங்களும் சரிவர பெற்றிருக்கிறோம் என்பதன் காரணமாகத்தான் மலக்குகளை விட சிறப்பான படைப்பாக அல்லாஹ் எங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். இப்படியொரு ஒழுக்க உணர்வை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வினால் சோதிக்கப்படுகிற ஒரு சமூகமாக அல்லாஹ் எங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். ஆகவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய கௌரவத்தை நாங்கள் பேணி பாதுகாப்பது என்பது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஒழுக்க உணர்வை சரிவர பேணி பாதுகாப்பதில் தான் இருக்கிறது. இல்லை என்றால் மாண்பை இழந்தவர்களாக, அல்லாஹ்விடத்திலே மனித கௌரவத்துக்கு இருந்த மதிப்பை துறந்தவர்களாக நாங்கள் அத்தனை பேரும் மாறிவிடுவோம் என்பதனைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஷம்ஸிலே பின்வருமாறு சொல்லி காட்டுகின்றார். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறாரோ, ஒருவருக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த ஒழுக்க உணர்வுக்கு ஏற்றாற் போல பேணி நடக்கிறாரோ, அவர் வெற்றி பெறுகிறார், அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த ஒழுக்க உணர்வை சரிவர பேணாமல் நடப்பவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யாரெல்லாம் அடிப்படை உணர்வாக மனிதர்களுக்குரிய சிறப்புக்கான முத்தாய்ப்பான முதலாவது காரணமாக இருக்கிற இந்த ஒழுக்க உணர்வை சரிவர பேணவில்லையோ அவர்கள் தோற்று போகிறார்கள், அவர்கள் நாசமடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அவர்களுடைய முடிவை பற்றி சொல்லுவதனை நாங்கள் பார்க்க முடியும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஏனைய எல்லா அல்லாஹ்வின் படைப்பினங்களை விட்டும் நாங்கள் அதி உன்னதமான படைப்பாக அல்லாஹ்விடத்தில் இருப்பதற்கு ஆக முக்கியமான காரணம் இந்த ஒழுக்க உணர்வு. எது நன்மை எது தீமை என்பதை தெரிந்து கொண்டிருக்கிற இந்த ஒழுக்க உணர்வு, இந்த ஒழுக்க உணர்வு இருப்பதன் காரணமாகத்தான் அத்தனை தூரம் அந்தஸ்து பெற்றவர்களாக, மலக்குமார்களை விட உயர்ந்த பெருமதி உள்ளவர்களாக அல்லாஹ் எங்களை கௌரவப்படுத்தி இருக்கிறார். ஆனால் ஒன்று, இந்த ஒழுக்க உணர்வை நாங்கள் பேணுகிற போதுதான் மனிதன் என்கிற கௌரவத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த ஒழுக்க உணர்வை நாங்கள் பேணாமல் தெரிந்து கொண்டே, தீமை என்று தெரிந்து கொண்டே வேண்டுமென்றே பாவமான மோசமான காரியங்களில் ஈடுபடுகிற போது எங்களுக்குள் ஏற்படுத்தி வைத்த இந்த ஒழுக்க உணர்வுக்கு மாற்றமாக நாங்கள் செயற்படுகிறோம். அதனால் தரம் கெட்டவர்கள் என்று அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லுகிறான், இந்த ஒழுக்க உணர்வை பேடிக்கொள்ளாதவர்களை பார்த்து. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற இந்த ஒழுக்க உணர்வு இருக்கிறது அல்லவா, இந்த ஒழுக்க உணர்வை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய வேறு எந்த படைப்பினத்துக்கும் தரவில்லை. தன்னுடைய வேறு எந்த படைப்பினத்துக்கும் இந்த ஒழுக்க உணர்வை அல்லாஹ் தரவில்லை. உதாரணமாக சொன்னால், ஒரு சிங்கம் மானை வேட்டையாடுகிறது என்று வைத்துக் கொள்ளுவோம். அதனை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இயல்பாக சிங்கத்தின் மீது எங்களுக்கு ஒரு கோபம், ஒரு பச்சாதாபம், களிரக்கம், கவையும் மான் மீது எங்களுக்கு ஏற்படும். ஏனென்றால் அது வேட்டையாடப்படுகிறது. சிங்கத்தின் மீது கோபம் வந்ததற்கு காரணம் என்னவென்றால், அது மானை கொலை செய்தது என்று நானும் நீங்களும் நினைத்துக் கொள்கிறோம். எங்களுடைய இல்ஹாம், ஒழுக்க உணர்வுக்கு அது பொருந்தாத ஒரு செயற்பாடு. அதனால் அதனை பாவம், அது மோசம் என்று நாங்கள் பழகி சிங்கத்தின் மீது எங்களுக்கு கோபம் வருகிறது. ஆனால் சிங்கம் எப்படி தெரியுமா நினைத்துக் கொள்ளும், என்னுடைய உணவை நான் தேடி பெற்றுக் கொண்டேன் என்று மாத்திரம் நினைத்துக் கொள்ளும். நான் தீமை செய்து விட்டேன், மானை கொலை செய்து விட்டேன் என்கிற குறுகுறுப்பு அதன் உள்ளத்தில் இருக்க மாட்டாது. எங்களுக்குத்தான் இருக்கும். காரணம், எங்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஒழுக்க உணர்வு தரப்பட்டிருக்கிறது. வீட்டிலே ஒரு பூனை நாங்கள் சமைத்து வைத்த ஒரு பொரியலை எடுத்து சாப்பிட்டு விட்டு சென்று விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். பூனை பொரியலை களவெடுத்தது என்று நானும் நீங்களும் சொல்லிக் கொள்வோம். பூனை என்ன நினைக்கும் தெரியுமா, என்னுடைய உணவை நான் தேடி பெற்றுக் கொண்டேன் என்று நினைக்குமே தவிர நான் களவு செய்து விட்டேன் என்று பூனை ஒருபோதும் நினைப்பதில்லை. இதனை களவாக பார்ப்பதற்கு யாருக்கு முடியும் என்றால், ஒழுக்க உணர்வை சுமந்திருக்கின்ற மனிதர்களாகிய எங்களுக்கு மாத்திரம்தான் முடியும். ஏனென்றால் அது களவு என்று எங்களுக்கு, அது கூடாத ஒரு காரியம் என்று எங்களுக்குத்தான் உணர்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு நாய் சனச்சந்தடி மிக்க ஒரு இடத்தில் நின்று அதனுடைய இயற்கை தேவையை பூர்த்தி செய்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அசிங்கமான காரியம், ஒரு அருவருக்கத்தக்க நடவடிக்கை, நாகரிகமான ஒரு செயற்பாடு அல்ல அது. நான் எப்படி நினைக்கும் என்றால், என்னுடைய இயற்கை தேவையை நான் நிறைவு செய்து கொண்டேன் என்று மாத்திரம்தான் நினைக்கும். இத்தனை பேருக்கு முன்னால் அசிங்கமான ஒரு விடயத்தை செய்து விட்டேன் என்று அது ஒருபோதும் வெட்கப்படாது. காரணம் என்னவென்றால், அந்த மிருகத்திற்கு ஒழுக்க உணர்வு கற்பிக்கப்படவில்லை என்பதுதான் காரணம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உணர்வு, ஒழுக்க உணர்வு என்பதை அல்லாஹ் மனிதர்களாகிய எங்களுக்கு மாத்திரம்தான் தந்து வைத்திருக்கிறான். அதனால்தான் ஒரு கொலையை செய்கிற போது அது பாவமாக எங்களுக்கு எழுதப்படுகிறது. ஒரு களவை செய்கிற போது அது களவு செய்யக்கூடாத மோசமான காரியம் என்று எங்களுக்கு எழுதப்படுகிறது, தீமை கணக்கில் சேர்க்கப்படுகிறது. மிருகங்களுக்கு அப்படி அல்ல. ஏனென்றால் அவைகளுக்கு ஒழுக்க உணர்வு வழங்கப்படவில்லை. எனவே அல்லாஹ் இந்த ஒழுக்க உணர்வு என்கிற மகத்துவத்தை மனிதர்களுக்கு மாத்திரம்தான் கொடுத்திருக்கிறான், மிருகங்களுக்கு, பிற படைப்பினங்களுக்கு கொடுக்கவில்லை என்பது இருந்து நாங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாங்கள் இந்த ஒழுக்க உணர்வை பேணி நடக்கிற போதுதான்
மனிதன் என்கிற மாண்பை சுமந்து கொள்கிறோம், இல்லை என்றால் மனிதன் என்கிற கௌரவத்தை இழந்து விடுகிறோம், தரம் கெட்டவர்களாக தாழ்ந்தவர்களாக மாறிவிடுகிறோம் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனைத்தான் அல்லாஹ் சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன், மனிதர்களை மிகச் சிறந்த அமைப்பில் நாங்கள் படைத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இந்த ஒழுக்க உணர்வை சரிவர பேணாதவர்கள், மிருகங்களை விட கேவலமானவர்கள், கீழ்மையானவர்களிலும் கீழ்மையானவர்கள், தரம் தாழ்ந்தவர்கள் என்று அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தீனிலே அடுத்த வசனத்திலே எங்களை பார்த்து சொல்லி காட்டுவதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு புலி எத்தனைதான் அதற்கு பசித்தாலும் அது தாவரத்தை புல்லை சாப்பிட மாட்டாது. ஏனென்றால் புல்லை சாப்பிடுவது அதனுடைய இயல்பு அல்ல. ஒரு மாடு அதற்கு எத்தனை பசித்தாலும் அது இறைச்சியை சாப்பிட மாட்டாது. ஏனென்றால் இறைச்சியை சாப்பிடுவது அதனுடைய இயல்பு அல்ல. புலி புல்லை தின்கிறது, மாடு இறைச்சியை சாப்பிடுகிறது என்று வைத்துக் கொண்டால் அதனை நாங்கள் என்ன சொல்வோம் தெரியுமா? அது புலியும் அல்ல, அது மாடும் அல்ல. புலி போன்றிருக்கிற ஏதோ ஒன்று, மாடு போன்றிருக்கிற இன்னும் ஒன்று என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அல்லது இந்த இரண்டிற்கும் புத்தி வேதளித்திருக்கிறது, ஏதோ கோளாறு நடந்திருக்கிறது என்று சொல்லுவோம். ஏன் அப்படி பொருட்படுத்திக் கொள்வோம்? காரணம் என்னவென்றால் அதனுடைய இயல்பை தாண்டி அது செயற்படுகிற போது, அதற்கு அடிப்படையாக வைக்கப்பட்டிருக்கிற அதனுடைய இயல்பை பண்பை தாண்டி அது செயற்படுகிற போது அது அந்த மிருகமே அல்ல என்று நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், அல்லது புத்தி பேதளித்திருக்கிறது என்று சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்குள் உணர்த்தப்பட்டிருக்கிற இந்த இல்ஹாம், எது நல்லது எது கெட்டது என்கின்ற இந்த ஒழுக்க உணர்வு இருக்கிறது அல்லவா, அதுதான் எங்களுடைய இயல்பு. அல்லாஹ் எங்களை படைக்கும் போது அந்த இயல்போடுதான் எங்களை படைத்து வைத்திருக்கிறான். ஃபித்ரத்துல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்குள் ஏற்படுத்தி வைத்த ஃபித்ரா, அதுதான் அடிப்படையான இயல்பு என்று அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்கிறான். ஒருவர் களவெடுக்கிறார் என்றால் முஸ்லிமாக இருப்பவர்களுக்கு மாத்திரம் அந்த செயல் களவு அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லோரும் சொல்லுவார்கள் அது களவுதான் என்று. அநாகரிகமாக துப்பினால் நாங்கள் மட்டும் சொல்ல மாட்டோம் அது அநாகரிகமான காரியம் என்று சொல்ல மாட்டோம், பூரான உலகமுமே சொல்லும் அது துர்நடத்தை, ஒரு மோசமான அநாகரிகமான செயற்பாடு என்று சொல்லுவோம். ஏனென்றால் அதனை அநாகரிகமாக பார்ப்பதற்குரிய ஒழுக்க உணர்வை மனிதர்களாகி நாங்கள் எல்லோரும் சுமந்திருக்கிறோம். இந்த ஒழுக்க உணர்வை சுமக்காதவர்களுக்கு இஸ்லாத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய பொறுப்பு கிடையாது, நல்லொழுக்கத்தோடு வாழ வேண்டிய பொறுப்பு கிடையாது. அதனால்தான் புத்தி பேதலித்தவர்கள், மென்டல் டிசீஸ், புத்தி சுயாதீன பிரச்சனை உள்ளவர்கள், புத்தி சுயாதீனம் தொடர்பான கோளாறுகள் உள்ளவர்களை பார்த்து அல்லாஹ் அவர்களுக்கு தொழச் செல்லவும் இல்லை, நோன்பு பிடிக்க சொல்லவும் இல்லை. அவர்கள் எந்த தீமையான காரியங்களில் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு தண்டனையும் இல்லை, அவர்களுக்கு எந்த அடிப்படை இபாதத்துகளும் வாஜிபும் அல்ல. ஏனென்றால் அவர்கள் அந்த ஒழுக்க உணர்வை சுமக்கவில்லை. எது நன்மை எது தீமை என்பதனை பிரித்து பார்ப்பது அவர்களுக்கு முடியாது. அதனால் இந்த மாண்போடு வாழ்வதற்குரிய அல்லாஹ்வின் சோதனைக்குட்படுகிற ஒரு தரப்பினர்களாக அவர்கள் இல்லை. அவர்கள் அல்லாஹ்வினுடைய அருளை பெற்ற அன்பை பெற்ற தரப்பினர்கள். அவர்களுக்குரிய அல்லாஹ்வின் ஹுக்கும் நாளை மறுமை நாளையில் சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் மிகச் சரிவர இந்த ஒழுக்க உணர்வை பெற்றிருக்கிற எங்களை பொறுத்த வரைக்கும், எங்களுக்கு அடிப்படையாக ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற இந்த ஒழுக்க உணர்வை மீறி செயற்படுகிற போது, நான் முன்பு சொன்ன உதாரணத்தை போல எங்களுடைய இயல்பை தாண்டி நாங்கள் செயற்படுகிறோம். அப்போது நாங்கள் மனிதர்களே அல்ல என்றுதான் பொருட்படுத்திக் கொள்ள வேண்டும். மனிதர்களை அல்லாஹ் கௌரவமான படைப்பாக படைத்திருக்கிறான். அஹ்சனு தக்வீம், மிகச் சிறந்த அமைப்பில் படைத்திருக்கிறான். இந்த அஹ்சனு தக்வீமை பேணாதவர்கள் தான் மிருகங்களை விட மிக கீழ்த்தரமானவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன், பின்னர் நாங்கள் அவர்களை மிக தரம் கெட்டவர்களாக தாழ்ந்தவர்களிலும் தாழ்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்வதனை பார்க்க முடியும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே மனித மாண்பு என்பது எங்களுடைய கௌரவத்தை பேணி பாதுகாப்பதில் இருக்கிறது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு ஒரு நபியாக அனுப்புகிறான். ஒரு நபிக்கு ஒரு சமூகம் தொடர்பாக ஒரு நபி செய்து முடிக்க வேண்டிய பல்வேறு பணிகள் இருக்கிறது. அதிலே மிக முக்கியமான ஒரு பணியை பற்றி
நபிகள் செய்து முடிக்க வேண்டிய ஒரு பணியை பற்றி அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்ற போது ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. அவன்தான் எழுத வாசிக்க தெரியாத ஒரு உங்களிடம் இருந்து ஒரு ரசூலை உங்களுக்கு அனுப்பினான். அவருடைய மிக முக்கியமான அவர் வேதத்தை ஓதி காண்பிப்பார். உங்களுடைய வேதத்தை ஓதி காண்பித்து சமூகத்தில் இருக்கிற மக்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவார். இந்த ஒழுக்க உணர்வுக்கு ஏற்றாற் போல மக்களை வாழுகிற அமைப்பில் அவர் கொண்டு வருவார், தர்பியா செய்வார் என்று பயிற்சி தருவார் என்று இந்த நபியினுடைய பொறுப்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவதனை நாங்கள் பார்க்க முடியும். அதனால்தான் நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வருகையை பற்றி சிலாகித்து சொல்லுகிற போது இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அக்லாக், இந்த பண்பாடுகளை பூர்ணப்படுத்துவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று, இஸ்லாத்தை வியாபிக்க அல்லாஹ்வை வணங்க செய்ய நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு பதிலாக மக்களை அவர்களுடைய இந்த இல்ஹாம் ஒழுக்க உணர்வு இருக்கிறது அல்லவா, அதனை தூய்மைப்படுத்தி சரிவர பேணி அவருடைய கௌரவத்தை பாதுகாக்கிற ஒரு அமைப்பில் தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று, நற்காரியங்கள் பூர்ணப்படுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிலே தன்னுடைய இறுதி ஹஜ்ஜின் போது அவர்களுடைய உரையிலே நான் உங்களுக்கு மார்க்கத்தை பூர்ணப்படுத்தி விட்டேன் என்று கட்டியம் கூறி அல்லாஹ்விடத்திலே சாட்சியாக இருக்கிறேன் என்று அந்த செய்தியை நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நகர்த்துவதை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஒரு சமூகத்தை ஒழுக்க உணர்வுக்கு அவர்களுக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தரப்பட்டிருக்கிற ஒழுக்க உணர்வுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சமூகத்தை கட்டி வளர்க்க வேண்டும், வளர்ப்பதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை இஸ்லாத்தை வாழ வைப்பதற்கான சரியான தளமாக கண்டுகொள்ளாத போது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த உடனே மிக அடிப்படையாக 3 காரியங்களை செய்கிறார்கள். அதில் 2 காரியங்கள் இந்த ஒழுக்க உணர்வை சரிவர பேணுவதோடு தொடர்பானது. ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா வந்த கையோடு பள்ளிவாயிலை கட்டுகிறார்கள். ஏன் பள்ளிவாயிலை கட்டுகிறார்கள் என்றால், இறைவனோடு இருக்கிற நெருக்கம் மக்களை, சமூகத்தை ஆன்மீகம் உள்ளவர்களாக, நட்பண்பாடுகளை பெற்றவர்களாக மாற்றி அமைக்கும் என்கின்ற பின்னணியில் தான் பள்ளிவாயிலை, எல்லாவற்றுக்கும் முன்பாக பள்ளிவாயிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கட்டி வைக்கிறார்கள். இரண்டாவதாக இன்னொரு வேலை செய்கிறார்கள். முதலாவதாக பள்ளிவாயில், இரண்டாவதாக சஹாபாக்களுக்கு இடையிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஏன் ஏற்படுத்துகிறார்கள் என்றால், இறை தொடர்பினூடாக எந்த அளவு தூரம் நாங்கள் இந்த ஒழுக்க உணர்வை பேணிக் கொள்வதற்கான கட்டுச்சாதத்தை பெற்றுக் கொள்கிறோமோ அதனுடைய நடைமுறையை நாங்கள் எங்கே பிரயோகிக்கிறோம் என்றால் சமூகத்தில் அடுத்தவர்களோடு பழகுகிற போது. எனவே சகோதரத்துவம் என்கிற வாஞ்சை பொறாமை இல்லாமல், போட்டி இல்லாமல், குரோதம் இல்லாமல், தப்பெண்ணம் இல்லாமல், ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்பும் ஈடேற்றமும் பொறுமையும் உதவியும் இருக்கிற ஒரு கூட்டுறவு சமூகமாக, ஒருவரை ஒருவர் விரும்புகிற சமூகமாக இருக்கிற போது அந்த சமூகம் ஒழுக்க உணர்வை பேணி அல்லாஹ்விடத்திலே நன்மதிப்பை பெற்ற சமூகமாக நாங்கள் எல்லாம் இந்த மிம்பர் மேடையில் நின்று முன்னுதாரணம் சொல்லி பேசி செல்கிற ஒரு சமூகமாக ஆக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 காரியங்களை செய்கிறார்கள். எனவே ஒழுக்க உணர்வு மிகச் சரிவர பேணப்படுகிற போது ஒரு சமூகத்தில் இருக்கிற மக்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான தொடர்பு மிகச் சரியானதாக, கவனமானதாக, பேணுதல் உள்ளதாக மாறிவிடும். மக்களுடைய ஒழுக்க உணர்வு மிக கவனமாக பேணப்படுகிற போது அந்த சமூகத்தில் இருக்கிற பரஸ்பரம், அந்த மக்களுக்கு இடையில் இருக்கிற அன்பு, சகோதரத்துவ வாஞ்சை, சமூக பிரஜை என்பதில் மிக கவனமாக, அழகாக, சீர்பட்டதாக இருக்கும். ஒருவருக்கொருவர் குத்துகின்ற, ஒருவரை ஒருவர் பழிவாகுகின்ற, சாடுகின்ற, பொறாமைப்படுகின்ற, பெருமைப்படுகின்ற, கீழ்த்தரமானவர்களாக அடுத்தவர்களை நினைக்கிற, அடுத்தவர்களை மட்டும் தட்ட வேண்டும் என்று நினைக்கிற, அல்லது ஒருவருடைய தலையின் மீது ஏறி நின்றுதான் என்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு பண்புள்ள சமூகமாக ஒழுக்க உணர்வை சரிவர பேணுகிற சமூகம் அமைய மாட்டாது. இந்த பின்னணியில் தான் ஒழுக்கம் மிக்க சமூகம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த எங்களுக்கு அல்லாஹ்வினால் தரப்பட்டிருக்கிற, எங்களுடைய கௌரவத்துக்கும் மாண்புக்கும் காரணமாக இருக்கிற இந்த ஒழுக்க உணர்வை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களில் சொல்வதை நாங்கள் பார்க்க முடியும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சந்தர்ப்ப துஆக்களை ஓதிக்கொள்வதன் ஊடாக இந்த ஒழுக்க உணர்வை நாங்கள் பேணிக் கொள்வோம்.
நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அப்படி ஒரு வழிகாட்டலை தந்தார்கள். சந்தர்ப்ப துஆக்களை ஓதிக்கொள்கிற போது, காலையில் மாலையில் மழை பெய்தால், இருட்டுப்பட்டால், வாகனத்திலே சென்றால் வந்தால், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கும் துஆக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் துஆ ஏன் ஓத வேண்டும் என்றால், ஒழுக்க உணர்வு. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் துஆவை ஓதிக்கொள்கிற போது அல்லாஹ்வினுடைய வரம்புக்குள் நிற்கிறவர்களாக எங்களுடைய மனம் பரிமாற்றப்படும். எனவே நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் சந்தர்ப்ப துஆக்களை ஓதிக்கொள்வோம், எங்களுடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். இரண்டாவதாக இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. இந்த ஒழுக்க உணர்வுக்கு சவாலான விடயம். நாங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படுத்தப்பட்ட இந்த ஒழுக்க உணர்வை சரிவர கட்டி பாதுகாப்பதில் பேணிக் கொள்வதற்கு எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய உறவினர்கள் மிக பெரும் சவாலாக இருக்கிறார்கள். சில போது அல்ல, பல போது எங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அவர்களுடைய தேவையை கருதித்தான் எங்களுடைய அபிலாஷைகள், விருப்பங்கள் அமைந்து விடுகின்றன. எங்களுடைய நண்பர்கள் எங்களை தீர்மானிக்கிறார்கள். நான் எதை விரும்ப வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், எதை குடிக்க வேண்டும், எதை உடுத்த வேண்டும், எப்படி பேச வேண்டும், எங்கு எவ்வாறு நடக்க வேண்டும், தொழ வேண்டுமா இல்லையா, எதை முற்படுத்த வேண்டும், அத்தனையையும் எமதுக்கு விருப்பத்துக்குரிய நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தவர்கள் தீர்மானிக்கிறார்கள். எனவே இந்த ஒழுக்க உணர்வுக்கு மிக பெரும் சவாலாக அமைவது, எங்களுடைய இந்த மனிதர்கள் என்கிற மாண்பிற்கு மிக பெரும் சவாலாக அமைகிற ஒரு விடயம் இருக்கும் என்றிருந்தால் எங்களுடைய நண்பர்கள். எனவே நாங்கள் யாரோடு கூடி பழகுகிறோம் என்கின்ற பிரஜை, கரிசனை எங்களிடம் இருக்க வேண்டும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்-ரஜுல் அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மய்யுஹாலில். ஒரு மனிதன் அவனுடைய நண்பனின் மார்க்கத்தில் இருக்கிறான், எனவே யாரோடு கூடி பழகுகிறீர்கள் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய முடிவை சுவர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கிற ஒரு மிகப்பெரிய சவாலான விடயமாக நாங்கள் கூடி பழகுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபிர்அவுன் ஒரு கட்டத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை தன்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொண்டு ஈமான் கொள்வதற்கு விருப்பப்படுகிறார், அபிப்பிராயப்படுகிறார். ஹாமானிடம் சென்று ஆலோசனை கேட்கிறார். ஹாமான் அவருடைய உச்ச நண்பர், அமைச்சர்களில் ஒருவர். ஹாமான் என்ன சொல்கிறார் தெரியுமா? பரவாயில்லை, நீ அல்லாஹ்வை ஈமான் கொள், பிரச்சனை இல்லை. மூசாவை நபியாக ஏற்றுக்கொள் அலைஹிஸ்ஸலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று, மூசாவுக்கு பின்னால் நீ அடிமையாக நிற்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் உனக்கு முன்னால் ஒரு எஜமான் போல நீ இருப்பார், அவருக்கு பின்னால் நீ அடிமையாக இருக்க வேண்டும். சரிதானா என்று கேட்டபோது தன்னை சுதாகரித்துக் கொண்டு அப்படியொரு இடத்திற்கு செல்ல முடியாது என்று தன்னுடைய நண்பனுடைய வழிகாட்டலின் காரணமாக அவன் தொடர்ந்தும் குஃப்ரிலே இருந்து விடுகிறான். இன்றைக்கும் காபிர் என்றால் பேசப்படக்கூடிய முதலாவது நபராக அல்லாஹ் ஃபிர்அவுனை வைத்திருக்கிறான், அவரை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறான். ஒருவருடைய இறுதி முடிவை தீர்மானிக்கின்ற ஒரு அமைப்பை நண்பர்கள் ஊடாக நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே புரிந்து கொள்கிறோம். இதனால்தான் கெட்ட நட்பை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரப்பட்டிருக்குமாறு, விலகி இருக்குமாறு எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். நல்ல நட்பு குறித்து அபிப்பிராயப்பட்டிருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லதொரு சமூகத்துக்குரிய லட்சணங்களை கொண்ட ஒழுக்க உணர்வை பேணி பாதுகாத்துக் கொள்கிற சமூகமாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த கௌரவத்தை மதித்து நடக்கக்கூடியவர்களாக, பேணி பாதுகாக்கிறவர்களாக எங்களை நீ ஏற்படுத்தி விடுவாயாக. நன்மைகளை இழக்கிற போது, தீமையான காரியங்களை செய்கிற போது நான் மிருகத்தனத்திற்கு மாறிவிடுகிறேன் என்கின்ற உள்ளத்தை தந்து மீண்டும் மனித கௌரவத்திற்கு மீள்பவர்களாக எங்களை ஒவ்வொரு பாவத்தின் முயற்சியிலும் எங்களுக்கு அந்த மனப்பின்னணியை தந்து எங்களுடைய உள்ளங்களை உன் பக்கம் திருப்பி விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்துடுவாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்துடுவாயாக. யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்துடுவாயாக. கபர்களை ஒளி பொருந்தியதாக, சொர்க்கத்து பூஞ்சோலைகளாக ஆக்கிடுவாயாக. யாரெல்லாம் விதவை பெண்கள் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் திருமண வயது வந்தும் யுவதிகள் வாலிபர்களாக இன்னும் இருக்கிறார்களோ அவர்களுக்குரிய அஜலை நீ முற்படுத்தி விடுவாயாக. யா அல்லாஹ், நல்ல நண்பர்களோடு கூடி பழகிறவர்களாக எங்களை ஏற்படுத்தி விடுவாயாக. தூரமான நட்பை விட்டும் கெட்ட நட்பை விட்டும் தூரப்படுகிறவர்களாக எங்களை நீ ஆக்கி விடுவாயாக. இந்த ஒழுக்க உணர்வை பேணி பாதுகாத்துக் கொள்வதற்கான முயற்சியை எங்களுக்கு தந்துடுவாயாக. சந்தர்ப்ப துவாக்களோடு, துவா திக்ருகள், அவுராதுகளோடு எங்களை அனுதினமும் நடப்பவர்களாக, வாழ்க்கையை கொண்டு செல்பவர்களாக நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த சுன்னாவிலே அடியொட்டியவர்களாக எங்களை ஏற்படுத்தி விடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فيا أيها الحاضرون أوصيكم إياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب أليم وتدخلكم الجنة. فقد قال الله تعالى فهو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد خلقنا الإنسان في أحسن تقويم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام. بارك الله بارك الله بارك الله لنا ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فيا أيها الحاضرون أوصيكم إياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب أليم وتدخلكم الجنة. وقد قال الله تعالى في كلامه العزيز إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد وارض اللهم عن خلفاء الراشدين المهتدين أمير المؤمنين أبو بكر الصديق رضي الله عنه وعمر بن الخطاب رضي الله عنه وعثمان بن عفان رضي الله عنه وعلي بن أبي طالب رضي الله عنه وعن أمي نبينا حمزة والعباس رضي الله عنهما وعن سيدنا شهيدين الكرمين الحسن والحسين رضي الله عنهما وأمهما فاطمة بنت رسول صلى الله عليه وسلم وعن سائر الصحابة أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا رفيع الدرجات يا أرحم الراحمين. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ولا تشوي خلقنا بالنار ولا تجعل من حطب النار فإنها بئس الدار. ربنا اغفر لنا ولإخوان الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم واشكروه يزيدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. وأقيموا الصلاة.